நம்ம முருகரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். தகப்பன் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவுக்கு உபதேசம் பண்ணார். இந்த நாட்டிய நாடகத்துல ஒரு குட்டி, அந்த குழந்தை பேரு லயா, 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை. அந்த குழந்தை தனக்கு தெரிந்த பரதநாட்டியத்தை மற்ற எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து இந்த நாட்டிய நாட்டை நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க, குழந்தைகளுக்குள்ள இவ்வளவு திறமை ஒளிஞ்சிருக்கு பாருங்க. அந்த குழந்தையை கடைசியா நான் அறிமுகப்படுத்துறேன். ஆகவே இதுல என்ன நீ கவனிக்கணும், முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல 10 ஒரு பொண்ணு தான் ரிக்வெஸ்ட் சென்டர் வேண்டிய பல வீடுகள்லாம் இருக்கும். இதுல ஒரு 4 ஸ்கொயர் தான் இருக்கும். ஒரு 4 குழந்தைங்க சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடவே முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எப்படியெல்லாம் பிராக்டிஸ் பண்ண எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அந்த ஆசிரியர்கள். அவங்களோட முயற்சிக்கு நம்ம எல்லாம் நிச்சயம் தலைவன கை தட்டணும், பாராட்டணும். இப்ப அந்த நாட்டிய நாடகத்தை பார்க்க போகிறோம். சின்ன குழந்தை லயா இயக்கிய நாட்டிய நாடகம். லயாவும் இருக்காங்க இல்லையா? நாராயண நாராயண शम्भो सदा शिव ताण्डवराय दम्पतियर्तनम् अत्यद्भुतम् पण्पेत्र भाग्यमो अल्दे पण्पेत्र भाग्यमो अल्दे उन्से पुण्यमो हरिये செவிவழி பார்க்கிற இசைக்கிற வந்தை என் வழி சென்றிடும் போதே அடியே செவிவழி பார்க்கிற இசைக்கிற வந்தை அம்போ சதா சிவ தாண்டவராய அன்னை பார்த்து கருள் பார்த்து அரியதொதற்கனி கிடைத்தது எனக்கு ஞானப்பழம் என் வாசிதனை சமர்ப்பிக்க வந்தேன் கைகளில் ஞானப்பழம் என் வாசிதனை சமர்ப்பிக்க வந்தேன் கைகளில். ஆனால் ஆனால் ஒருவரே உண்ணுதல் வேண்டும். இக்கனியை தந்தவர் எமக்கிட்ட நியதி இது. உலகை வந்த
செஞ்சாரி திருத்து கூற மாட்டீர். சத்தியலோக புத்திரரே, தவறி பேச மாட்டீர். பெற்றோரே தெய்வம் என்றிருந்த எனக்கு அவர்களே உலகம் என சொல்லிவிட்டீர். வாடிய வருவே முருகன்